உலகளாவிய நான் சொல்லுவேன். அந்த காலகட்டத்தில் உலகளாவிய தமிழ்நாட்டில் தான் முதலாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. கர்நாடகாவில் கூட கொடுக்கல, தமிழ்நாட்டில் தான் அனுமதி கொடுத்தாங்க. மலேசியால தான் 2020-21 தான் கொடுத்தாங்க. நான் கனடாக்கு 2023 போகும்போது அவங்க தான் அப்பதான் என்ன கூப்பிட்டாங்க. என்னன்னு சொன்னதுக்கு, பாஸ்டர் இந்த வருஷம் தான் எங்களுக்கு ஒன்னா கூடுறதுக்கு அரசாங்கத்துல பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, இது வரைக்கும் ஆன்லைன் சர்ச் தான் போதுன்னு சொன்னாங்க. பாருங்க, கொரோனாவுடைய தாக்கம் 2023 தான் கனடால சர்ச் திறந்திருக்கு. 2022 தான் சில சபைகள் சில நாடுகள்ல சபை திறந்துச்சு. கிழக்கத்திய நாடுகள்ல 2021 உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் 6 மாசத்துல கர்த்தர் சபை திறப்பதற்கு ஒரு அனுமதி கொடுக்கும். கர்த்தர் உங்கள் மேலையும் என் மேலையும் வச்ச கிருபை பெரியது. அதே நேரத்துல அந்த கிருபையை போக்கடிக்காம இருக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. சபைகளுக்குள்ள என்ன கிருபையை போக்கடிக்கிற காரியம் நடக்குது. கொரோனாவுக்கு பின்னாடி இன்னும் அதிகமாகிட்டே போகுது. கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்கார மாதிரி பாடினா, கொரோனாவுக்கு பின்னாடி சினிமா பாட்டையே பாடுறாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி அரசியல்வாதி மாதிரி புல்பிட்ல நின்னா, இப்போ அரசியல்வாதியாவே ஆயிட்டான். இது மேல் லெவல்ல சொல்றேன். கீழ் லெவல்ல இன்னும் மோசம். ஏன்னா நியாய தீர்ப்பு எப்பவுமே மேலிருந்து தான் தொடங்கும். எசேக்கியேல் புத்தகம் 9 சொல்லு, இங்க இருந்து ஆரம்பிக்கும். தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொன்ன அருவருப்புகளின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. ஓசியாவின் புத்தகம் 9:4 நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது.